அன்பான தமிழ் உலகளே உங்களை செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் இல்லைனா வரப்போகிற வீக்கில் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லோ டவுன், ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் டுகெதர். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து, அதாவது ரொம்ப அடிக்கடி பார்த்துக்கலனாலும் கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்லோ டவுன், பாஸ் அண்ட் அலோ திங்ஸ் டு அன்ஃபோல்ட். ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது டெய்லி பார்த்துக்குறோம் இல்லைனா டெய்லி பேசிக்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு குவாலிட்டி டைம் நம்ம அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயம் எல்லாமே தானாக நடக்கட்டும், நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மெயின் மெசேஜுங்க. ஸோ அவங்க எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஃப்ளோவில் போகலாம் அப்படிங்கிறாங்க. சூஸ் லவ். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. டோன்ட் சூஸ் ஃபியர். அதாவது பயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாம், காதலை தேர்ந்தெடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் சூஸ் லவ். உங்களுக்கு இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்குது, இல்லைனா வீட்டில் ஒத்துக்கலை, இல்லைனா சுச்சுவேஷன் சரியில்லை, வேலை ஒத்து வரல, ஏதோ ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் எதையும் தாண்டி நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா காதலை தான். உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கண்ணு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் உங்களை பயமுறுத்தினாலும் ஒரே ஒரு விஷயம் உங்கள் பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னா, சூஸ் லவ், காதலை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட ரொம்ப குவாலிட்டியான டைம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அந்த தனிமை, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிற அந்த ஏகாந்தம் அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, மணிக்கணக்கில் பேசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சந்திச்சுக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் அது ரொம்ப அற்புதமான நேரமாக அமையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழ குழ அப்படின்னு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க சொல்ல விரும்புறது ஒன்று தான். ரொம்ப அழகான சாங் இது. பேசாமல் தூரம் போகாதே நீ, என் காதல் பாவம் இல்லையா, கோபங்கள் போதும் வீசாதே நீ என் நெஞ்சில், கோபங்கள் போதும் வீசாதே தீ உன் நெஞ்சில் ஈரம் இல்லையா, என் தவறுகள் எல்லாம் அப்படின்னு ஏதோ அவங்க பண்ண மிஸ்டேக்கை பற்றி பேசுது. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களோட பாஸ்ட் பர்சன், இல்லைனா நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க எனர்ஜி தான். நீங்கள் விலகி போயிட்டீங்க, அது அவங்களுக்கு பேர்டனாக இருக்குது. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. இந்த சாங் எல்லாத்துக்குமே தெரியும். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன், போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன், உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவா என்னை மூடுதடி. ஓகே, இது எல்லாமே நீங்கள் விலகி வந்த ஒரு எனர்ஜியை பற்றி தான் பேசுது. இது ஆக்சுவலாக அந்த எனர்ஜி கிடையாது. உயிரே உயிரை பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ மை காஷ். மறுவார்த்தை பேசாதே, மடி மீது தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போல விரல் உன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும். ஸோ இது உங்களோட பர்சனோட எனர்ஜி. இதுவும் ஒரே எனர்ஜியான ஐ ஹாவ் டு செக் இட். ஏன்னா ரெண்டுமே ஒரு எனர்ஜி இல்லை. ஏன்னா இது நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பிரிஞ்சு வந்தனால தான் இந்த முயற்சியா, இல்லை இது வேறு எனர்ஜி அது வேறு எனர்ஜியான்னு தெரில. ஆப்ஷன்ஸ். எஸ் இது உங்களோட எக்ஸ். 7 of cups and 5 of pentacles. அவங்க தான் உங்களை பிரிஞ்சு போயிருக்காங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒரு எனர்ஜி இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட உலகம் ரொம்ப செக்யூர்ட் ஆயிடுச்சு. உங்கள் உலகத்துக்கு இப்போ வர வழி தெரியல. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டு. உங்கள் உலகத்தில் இருக்கிறது இந்த காதல். ஸோ இந்த பர்சன் பாஸ்ட் பர்சன் இல்லை எக்ஸ், நீங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க. அவங்க திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பழசில் வேறு யாரையாவது சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது சூழ்நிலைகளை சூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களை தவிக்க விட்டு போயிருக்காங்க. 5 of pentacles. உங்களை தவிக்க அப்படின்னு அப்படி கூட நம்ம ரொம்ப டீசெண்டாக சொல்ல முடியாது. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ அந்த எனர்ஜி தான் இப்போ நீங்கள் விலகி புது காதலை நோக்கி போகும்போது அவங்கள ஏதோ தாக்குது. அவங்க நினச்சிருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு காத்துட்ருப்பீங்க. நீங்கள் உங்கள் காதலோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது.
நீங்கள் உங்கள் காதலோட பேசுகிறதோ இல்லை உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னாடி போகிறதோ இப்போ வந்து அவங்கள பார்த்தா வந்து நீங்கள் ஒரு வெண்மேகம் பெண்ணாக உருவானது. தூரம் இருந்து பார்க்கும்போது ஒரு அழகான தேவதை. இந்த மேகம் ஆக்சுவலாக அவங்க மேகத்துக்கு மேலே இந்த கப்பை மட்டும் பார்த்துட்டாங்க. அதை தாங்கிட்டு இருந்த அந்த ஜீவனை பார்க்கல. இப்போ வந்து அந்த வெண்மேகம் விலகி போகுது. இப்போ வந்து உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட உயிர் நீங்கள் தான் அப்படின்ற ரியலைசேஷன் இப்போ இருக்குது. பட் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு காதல் இருக்குது. ஸ்லோ டவுன். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பின்ன நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ இது அவங்களோட மெசேஜ் ஃபார் ஷோர். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. நாம் வந்து உங்களோட ரீடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்கள் உலகத்தில் இப்போ உங்களுக்கு இடம் இல்லை. உங்கள் உலகம் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. அதனால தான் இந்த சோக பாடல்கள். சர்ப்ரைஸ், மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். மேபி இது பாஸ்ட் பர்சன் கூட உங்களுக்கு சொல்லலாம். மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். அவங்கவுங்க மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் இந்த பிரிவு தான் அவங்களுக்கு உணர்த்துது. ஐ எம் வெயிட்டிங் ஆன் யூ டு மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். இதுவும் எக்ஸ் எனர்ஜி தான். ஸோ இந்த 2 மெசேஜும் 2 பேத்துக்குமே பொருந்தும். ஸ்லோ டவுன் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான். பாஸ்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு 2 பர்சனும் உங்களை எனர்ஜெட்டிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஓ, உங்கள் பேரை கேட்கும்போது உன் பேரை கேட்கும்போதே அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் பேரை வந்து சொல்லும்போது உங்களோட பர்சனுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. எங்கே கேட்டாலும் சரி, மேபி ஸ்பிரிட்ஸ் ஏதோ அவங்களோட விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வி கேன் கெட் த்ரூ. உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே என்ன சேலஞ்ச் இருந்தாலும் சரி, மேபி இந்த பர்சன் உங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களை யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அதனால தான் ஸ்லோ டவுன். ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பிளாக்கேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். மேபி உங்ககிட்டேருந்து ஏதாவது ஜெஸ்டர் வரணும் அப்படின்னு உங்கள் பர்சன் வெயிட் பண்ணலாம். அதாவது உங்ககிட்ட சிக்னல் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். இந்த பர்சன் வந்து நிச்சயமாக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேபி அதுக்கான ஒர்க் பண்ணலாம். பட் நீங்கள் ஏதாவது மேபி யூஸ்வலாக நீங்கள் தான் காண்டாக்ட் பண்ணுற ஹேபிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அது ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அது அங்கே ப்ளே ஆகாது. உங்கள் காதலில் நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறதுனாலையோ இல்லை பேசாமல் இருக்கிறதுனாலையோ எதுவும் மாற போகிறதில்ல. கம்ப்ளீஷன். ஐ எம் நாட் இன்டென்ஷனலி இக்னோரிங். உங்கள் பர்சன் வந்து வேணும்னே வந்து உங்களை விலகி போகலை, உங்களை கண்டுக்காமல் இல்லை. த தாட் ஆஃப் யூ பீயிங் வித் சம் ஒன் எல்ஸ் மேக்ஸ் மீ ஜெலஸ். இப்போ புரியுதா யார் என்ன எனர்ஜி அப்படின்னு? ஸோ அந்த ஜெலஸ் தான், அந்த ஜெலசி, அந்த பொறாமை, அதுதான் வந்து இங்கே உங்களை வந்து திரும்ப கேட்குறதோ, உங்களை மிஸ் பண்ணுறதோ, பிரிஞ்சு போகாதன்னு ட்ராமா போடுறதோ எல்லாமே இதுதான். ஸ்டில் இவங்க இவ்வளோ தூரம் சொன்னாலும் அவங்க வந்து உங்களோட ஃபஸ்ட் மூவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி எனர்ஜிலாம் அப்படியே போட்டுன்னு விட்டுருங்க. ஃபஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட போகிறாங்க? நத்திங். ஸோ அவங்க அப்படியே போட்டுன்னு விட்டுருங்க. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டில் இது என்ன பைத்தியக்காரத்தனமான ஆட்டிடியூடாக இருக்குது. ஸ்டில் நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு விட்டுருங்க. பர்சிஸ்டன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் வேலையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வாரியர் எனர்ஜி. ஸோ இப்போ உங்களுக்கு திரும்பவும் வந்து ரெஸ்ட் தான். பாட்டம் டேக்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, இப்போ ஏன் அப்படின்னா 2 விஷயம். இந்த பாஸ்ட் பர்சனை யாரோ பிளாக் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், அவங்க வெயிட் பண்ணுங்க. உடனே ஆன்சர் வருது. நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸ்டார் உங்களோட காதல் வாழ்க்கை முன்னாடி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து விட்டுத்தர மாதிரி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி இல்லை. பர்சிஸ்டன்ஸ் தான் முன்னாடி போயிட்டே இருக்கிறது. ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க. என்ன ட்ராமா போட்டாலும் உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் 2 தடவை வந்துச்சு. ஸோ ஸ்லோ டவுன், ரெஸ்ட். உங்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தடை இருக்குது. ஏன்னா மவுண்டைன் இருக்குது. யாரோ ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன வேணால் க்ரியேட் பண்ணட்டும். ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அனதர் சேலஞ்ச் நம்ம காதல் வாழ்க்கையில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வாரியர் எனர்ஜி தான் பார்க்குறேன். ஸோ அவங்க விட்டு தர மாதிரி இல்லை. ரெஸ்டடு, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போகிறதுக்கு ஒரு தடை இருக்குது. மேபி இந்த பர்சன் உள்ளே வரலாம். அதனால தடை நிச்சயமாக வரப்போதில்லை. ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. மேபி நீங்கள் சந்திக்கிறதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். உங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். பட் இது வந்து
என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சின்ன ஒரு தடை தான். இது வந்து உங்க காதல் நிறுத்திட போறதில்ல. இது வந்து முடிவு கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஒரு வேக தடை மாரி தான். நீங்க ரொம்ப அப்படியே வேகமா போறீங்க. கடவுள் என்ன சொல்றாங்க, ஸ்லோ டவுன். இது டைம் இல்ல. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். இதுக்காக நீங்க வந்து இந்த எக்ஸ்க்காக நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. இது அவங்களோட புலம்பல் அவ்வளோதான். அவங்க வந்து புலம்பல இந்த எனர்ஜி மூலம் சொல்றாங்க. தட்ஸ் இட். ஸோ உங்களோட காதல் வாழ்க்கை இங்க இருக்கு. சூஸ் லவ். நீங்க யார் வேணுங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ சூஸ் லவ். ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃப. உங்க பெர்சன் ரொம்ப சாலிடா இருக்காங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுல. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இங்க ஹார்ஸ் இருக்கு, சேரியட் எனர்ஜி. அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். லெட் தெம் டேக் ஆக்ஷன். நீங்க ரெஸ்ட்ல இருங்க. அவ்வளோதான். கண்டிப்பா உங்க தடை இருக்கு. தடையை தாண்டி இந்த காதல் வந்து ஜெயிக்கும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.